யாவதும் ஊரே யாவரும் கேலி. மகன் என்று அறியாமல் யாரோ ஒருத்தி பிறத்தி நம்முடைய அனுமதி இல்லாமல் இருக்கிறார் என்று கடம்பமும் கொண்டு ஓடி வந்த காலால் எட்டி உதைத்தான். அடியோ கண்ணி, என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த காலத்தில் மையானத்தில் எரிக்கவும் புதைக்கவும் கூடாது. முடியாது இருக்கும் பிணத்தை நீ எப்படி அடியே எரிக்கலாம். அவருடைய பிணத்தை எரிக்க வேண்டுமானால் கொண்டு போடுவேன். கொள்ளுமனம் கொண்டு கொடுநாள் பணம் உச்சரிந்த அரிசி இந்த 3 பேர் 2 நாள் மட்டும்தான் பிணத்தை எரிக்கவும் முடியும், இல்லை புதைக்கணும். என்று காலால் வெட்டி முதித்தான் அல்லவா? அப்படி கந்தரமதி சொல்லுகிறாள், ஐயா இடம் கொடுப்பதற்கு முடியாதம்மா. களத்தில் இருக்கிற திருமாங்கல்யம் லட்சம் பொண்ணுக்கு நிகரான திருமாங்கல்யம் உன் களத்தில் இருக்கிறதடி. அதை விடம்மா, அதை வைத்துக் கொண்டு பொண்ணு இல்லை பொருள் இல்லை என்று சொல்லுகிறாயே. அந்த திருமாங்கல்யத்தை விட்டு எனக்கு சேரக்கூடிய 3 பொருளையும் கொண்டு வந்தா எரிக்கலாம் என்று சொன்ன உடனே யாரு வேண்டாம் நந்தனமதி அட சண்டாலத்தையுமே என் கணவனை தவிர வேற யாருக்கும் தெரியாத திருமாங்கல்யம் தேவாதி தேவரும் யாருக்கும் தெரியாத திருமாங்கல்யம் எனக்கு தெரிந்து விட்டது என்று அழுது புலம்பினாள். அப்ப நாம் பார்த்தானாக அழுது புலம்பக்கூடிய நேரம் ஹரிச்சந்திரன் பார்த்தான். அடி அம்மா பெண்ணே யாரடி என்று விவரம் கேட்கக்கூடிய நேரத்தில் விவரத்தை மன்னவன் உத்தரவினால் வேற முடியாது என்று ஆகாய மார்க்கமாக தேவாதி தேவனை 34 வேண்டி பூமாரி போயினார். அப்பா சுந்தரா, நீயே உத்தமன், நீயே பொய் சொல்லாத மன்னவன், நீயே உத்தமனா, நீயே பொய் சொல்லாத மன்னவன். அத்தனையும் விஸ்வாமத்துடைய சூழ்ச்சி, அத்தனையும்
நீயே வெற்றி பெற்று விட்டாய். அர்ஜுனா, இந்த நாடு உனக்கு தான்.